அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. ராகி, பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்து தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப் ராகி, 1/4 கப் பச்சைப்பயிறு, 1/4 கப் கொள்ளு, 1/4 கப் உளுந்து, வெந்தயம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராகி, பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி நம்ம ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ராகி, பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்து எல்லாத்தையும் நல்லா 4-5 தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினது பிறகு பார்க்கலாம். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்ததெல்லாம் சேர்த்தாச்சு. அதோடு நம்ம 2, 3, 4 பல் பூண்டு, 4 வரமிளகா, கருவேப்பிலை, உப்பு, இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாதி அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தோசை மாவு பார்த்துக்கு எப்போயும் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் அலசி நம்ம கொஞ்சமாக தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ராகி, பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்து தோசை மாவு ரெடியாக இருக்குது. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை மாவு நம்ம அரைச்சி வச்சது ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்தாச்சு. தோசை இழுக்கிறதுக்கு நல்லா வரும். அதனால் தோசையை நல்லா எப்பயும் போல் நம்ம ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ளேயும் வெளியேயும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் தோசையை. இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வேகட்டும். அடுத்த பக்கமும் நல்லா வேகட்டும். தோசை அடுத்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தோசையை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ராகி, பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்து தோசை ரெடி. அடுத்த தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்குள்ளே சூடாக இருக்குது. ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை எப்பயும் ஊற்றுற மாதிரி நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். நல்லா இழுக்கிறதுக்கு வரும். தோசை ஊற்றியாச்சு. இப்போ வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ளேயும் வெளியும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம். ராகி, பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்து தோசை ரெடி. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராகி, பச்சைப்பயிறு, கொள்ளு, உளுந்து தோசை ரெடி.